வணக்கம். வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க், அதாவது வேலை மற்றும் நேரம் அப்படின்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 வீடியோ பார்த்துருக்கோம். அதாவது டைரக்ட் வேரியேஷன்னா என்ன, இன்டைரக்ட் வேரியேஷன்னா என்ன, செயின் ரூல்னா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ எப்படிலாம் கேட்கலாம், என்னென்ன டைப் இருக்குது, அதெல்லாம் அந்த 2 வீடியோவில் பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதில் டைப் 3 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த டைப் 3 என்ன சொல்கிறாங்க. A will complete a work in 3 days and B will complete the same work in 6 days. How many will it take for the two of them to complete the work together அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது A என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 6 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 3ல் 2022 கேட்ட கொஷின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா ஃபஸ்ட்டு புக்கில் எப்படி போட்டிருக்காங்க, நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ரெண்டுமே நான் சொல்கிறேன். புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஏ ஒரு வேலையை முடிக்க 3 நாள் எடுத்துக்கிறாருன்னா ஏவோட ஒரு நாள் வேலை என்ன, அதாவது ஏவோட 1 டே ஒர்க் என்ன, அது என்னவா இருக்கும்? ஏவோட 1 டே ஒர்க்கு 3 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறார்ப்பா. அப்போ ஒரு நாளைக்கு அவர் அந்த 3ல் ஒரு வேலையை செஞ்சுருப்பாரா? கரெக்டா? அதாவது 3 சாக்லேட் ஏகிட்ட கொடுத்தது, அதை 3 நாளில் சாப்பிட சொன்னால் ஒரு நாளைக்கு அவர் ஒரு சாக்லேட் சாப்பிட்ருப்பார். கரெக்டா? அதாவது 3ல் ஒரு சாக்லேட் சாப்பிட்ருப்பார். அதனால தான் 1/3 எழுதுறேன். அதே போல் பியோட 1 டே ஒர்க்கு என்னவா இருக்கும்? 1/6 இருக்குமா? ஏன்னா 6 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு அவர் செஞ்ச வேலை 6ல் ஒரு வேலை. கரெக்டா? ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா 1/3 + 1/6. தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன் ப்ளஸ் போட்டேன்? 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க, ஒர்க்கிங் டுகெதர். ஓகேவா? இதை 1/A + B அப்படின்னு சொல்லலாமா? கரெக்டா? 2 பேரும் சேர்ந்து அப்படின்றனால. ஸோ இதில் பாருங்கள், இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன், மீசிமா எடுக்கிறேன். ஸோ மீசிமா தெரியல அப்படின்னா சின்னதாக யோசிச்சு பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா நம்பருமே நான் சொல்கிற இந்த மெத்தடை வச்சு போடலாம். பாருங்கள், 3, 6 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா கீழே? இதில் யார் பெரிய நம்பர்? 6 தான் பெரிய நம்பர். மீதி இருக்கிற நம்பர் எல்லாமே அந்த 6 டிவைட் பண்ணுதான்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3 டேபிளில் 6 வருமா? 3 டேபிளில் 6 வரும். கரெக்ட் தானே? அப்போ அந்த எல்சிஎம் 6 தான். ஓகேவா? இப்போ 4 நம்பர் தராங்க. இப்போ எக்ஸாம்பிள் 3, 9, 27, 81 இந்த மாதிரி 4 நம்பர் தராங்கம்மா. இந்த 4 நம்பரில் எது இதுக்கு எல்சிஎம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பெரிய நம்பர் எடுத்துக்கிறேன், 81. 3ஆம் வாய்ப்பாலில் 81 வருமா? வரும். 9ஆம் வாய்ப்பாலில் 81 வருமா? வரும். 27ல் 81 வருமா? அதுவும் வரும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, பெரிய நம்பர் எடுத்துக்கிறீங்க, மீதி இருக்கிற எல்லா நம்பருமே அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணால் அந்த பெரிய நம்பர் எல்சிஎம். ஓகேவா? இங்கே இருக்கிறதே ஒரே நம்பர் தான்ப்பா. அதனால தான் அந்த ஒரு நம்பரை வச்சு செக் பண்ணேன், அது வருது. அதனால் எல்சிஎம் என்னன்னு கேட்டிங்கன்னா 6. சரி, 3ஆம் வாய்ப்பாலில் 6 எப்போங்க வரும்? 3ஆம் வாய்ப்பாலில் 6 2 முறை வருமா? கரெக்டா? அந்த 2ஆல் அதுக்கு மேலே இருக்கிற இந்த 1 பெருக்குனா 1 2 2 ப்ளஸ் 6ஆம் வாய்ப்பாலில் 6 எப்போ வரும்னா ஒரே முறை தான் வரும். அந்த 1ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 1 பெருக்குனா 1 1 1. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 3/6ன்னு சொல்லலாமா? இதை அடிச்சிங்கன்னா 1/2. ஸோ பாருங்கள், ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு அரை வேலையை செய்கிறாங்க. 1/2ன்றது ஆஃப் வேலை. கரெக்டா? அப்போது அந்த வேலையை அவங்க 2 நாளில் முடிச்சிருப்பாங்களா? ஒரு நாளைக்கு அரை வேலை முடியுதுன்னா 2 நாளில் அந்த ஒரு வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருக்கோம்லம்மா. ஸோ ஏ ப்ளஸ் பியோட 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 2 நாளில் முடிச்சிருப்பாங்க. இல்லையா, எனக்கு இதில் டவுட் இருக்குது சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பியும் தலைகீழாக இருக்குது, 2வும் தலைகீழாக இருக்குது.
மேலே மாற்றி எழுதிங்க. அப்படியே தலைக்கையாக மாற்றி எழுதினீங்கன்னா A + B வந்து 2 days அப்படின்னு ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? இது புக்கில் நமக்கு கொடுத்துருக்கிற மெத்தடு. இதையே நம்ம எப்படி சார் இதை போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா xy/x + y இவ்வளோ தான் ஷார்ட்கட். 2 பேரும் சேர்ந்துன்னு கொடுத்தா, ஸோ மேலே எக்ஸுன்றது யார்? ஏ வந்து ஒரு வேலையை 3 நாளில் செஞ்சாருன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த 3 நாளுன்றது எக்ஸு. ஒய்ன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா 6 நாள் அப்படின்றது ஒய். ஓகேவா? கீழே 3 + 6. ஸோ மேலே 3 × 18 கீழே 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9. 1 9 9 2 9 18ஆமா? ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 2 நாளில் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது ஈஸியாக இருக்கும். எல்லா சம்முக்குமே ஆன்சர் வரும். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. P alone can do 1/2 of work in 6 days and Q alone can do 2/3 of the same work in 4 days. In how many days working together will they finish 3/4 of the work அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பீன்றவர் மட்டும் ஒரு வேலையை, ஒரு வேலை இல்லை, அரை பகுதியை 6 நாளில் செய்கிறாங்க. அப்போ அரை வேலையை 6 நாளில் செய்கிறாங்கன்னா பி அந்த வேலையை முடிக்க 12 நாள் எடுத்துப்பாரா? கரெக்டாக? அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க அரை வேலையை 6 நாளில் செய்கிறாரு, அப்போ ஒரு வேலையை முடிக்க 12 நாள் ஆகும். கரெக்டாக? இங்கே நம்ம தான் அதை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அதை சொல்லிட்டோம்பா, அரை வேலை 6 நாள்னா ஒரு வேலை 12 நாள்னு. Q பாருங்க, 2/3 பகுதியை 4 நாளில் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்வாங்கன்னு சொல்ல முடியும்? கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நான் என்ன செய்யணும்னா, பாருங்கள், P மட்டும் தனியாக இந்த அரை பகுதி 6 நாள்னு சொன்னாங்கல்ல, அந்த 6 அப்படியே எடுத்துங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் தராங்க, பின்னத்தில் தராங்கன்னா அதை தலைக்கீழாக எழுதி மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். 12 நாள் வந்துருச்சு பாருங்கள். சரியா? ஸோ என்ன செய்கிறோம், அந்த 6 நாள் அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த அரை பகுதின்றது 1/2, அதை தலைக்கீழாக மாற்றி 2/1ன்னு எழுதி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். சரியா? அதே போல் Q வந்து பாருங்கள், அந்த வேலையை 4 நாளில் செய்கிறாரா? இந்த 2/3 தலைக்கீழாக மாற்றினா 3/2ன்னு வருமா? ஸோ 1 2 2 2 2 4, அப்போ 2 3 6 நாள். அப்போ பாருங்கள், P மட்டும் தனியாக ஒரு வேலையை 12 நாள் செய்கிறாரு, Q மட்டும் தனியாக ஒரு வேலையை 6 நாள் செய்கிறாரு. கொஷினில் இன் ஹவு மெனி டேஸ் ஒர்க்கிங் டுகெதர் பாருங்கள், இருவரும் இணைந்து அந்த வேலையின், அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா நான் இப்போ தான் ஷார்ட்கட் சொன்னேன், xy/x + y. மேலே எக்ஸுன்றது 12, ஒய்ன்றது 6, கீழே 12 + 6. கரெக்டா? ஸோ மேலே 12 × 6, கீழே இதை ஆட் பண்ணிங்கன்னா 18. இதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன், 1 6 6, 3 18. கரெக்டா? அதே போல் 3ஆம் வாய்ப்பால் 1 3 3, 4 3 12. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 4 நாள்னு வருது. கரெக்டா? 4 டேஸ்ன்னு வருது. இந்த 4 டேஸ் அப்படின்றது எதுக்கான ஆன்சர்ப்பா? பியும் கியூவும் சேர்ந்து மொத்தமாக அந்த வேலையை முடிக்க 4 நாள் எடுத்துக்கிறாங்க. மொத்தமாக அப்படின்றது என்னன்னா, ஒரு வேலையை முடிக்க, ஒரு வேலையை மொத்தமாக முடிக்க 4 நாள் எடுத்துக்கிறாங்க. சரியா? ஆனால் கொஷினு அந்த வேலையோட 3/4 பகுதியை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வேலையை முடிக்க 4 நாள் எடுத்துக்கிறாங்க, எனக்கு 3/4 வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் அந்த வேலையோட 3/4 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. 3/4 தான் 3/4. கரெக்ட் தானே? ஸோ 3/4 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்படி யோசிச்சு பார்ப்போமே, ஒரு வேலையை முடிக்க 4 நாள் எடுத்துக்கிறாங்கன்னா அரை வேலையை முடிக்க 2 நாள் எடுத்துப்பாங்களா? அப்போ 3/4 வேலையை முடிக்க 3 நாள் எடுத்துப்பாங்க. கரெக்ட் தானேம்மா? ஸோ 3 days அப்படின்றது ஆன்சர்.
சரியா? இதை சம்மா சொல்லணும்னா அந்த 3/4 கூட நம்ம 4 நாளை மல்டிப்ளை பண்ணிங்க. சரியா? ஸோ 4க்கு 4 கேன்சல், 3 days அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். A and B will complete a work together in 8 days. A alone will complete the work in 12 days. In how many days will B alone complete the work அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, ஒரு வேலையை ஏவும் பியும் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்கன்னா பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதான கொஷினு. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன். 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலையை நம்ம எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? கரெக்டா? 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை இங்கே எத்தனை நாள் செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க? 8 நாள் செய்கிறாங்க. அப்போ 1/8ன்னு இதை சொல்லலாம். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாள் செய்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ அது 1/8ன்னு நான் சொல்லிக்கிறேன். அதே போல் ஏ மட்டும் தனியாக அப்படின்னா அந்த வேலையை 12 நாள் செய்கிறாங்க. பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்கன்னு தான் கேட்குறாங்க. அந்த 1/b அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த கொஷின் பாருங்கள், எனக்கு தேவை யார்? பி வேணும். ஸோ இந்த 1/12 தேவையில்ல, அது இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ 1/8 ப்ளஸில் இருக்கிற 1/12 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகும். ஸோ 1/12 ஆகிடும், ஈக்குவல் டு 1/b. கரெக்டா? இப்போ இங்கே தான் பிரச்சனை. 8க்கும் 12க்கும் மீசிமா என்ன சார்? 8க்கும் 12க்கும் மீசிமா என்ன சார்? நான் என்ன சொன்னேன்? 8, 12 இந்த 2 நம்பர் பாருங்கள். இதில் யார் பெரிய நம்பரோ, நல்லா புரிஞ்சுங்க, இதில் யார் பெரிய நம்பரோ மீதி இருக்கிற நம்பர் எல்லாமே அதை டிவைட் பண்ணுதான்னு பார்க்க சொன்னேன். 8ஆம் வாய்ப்பால் 12 வருமா? வராதுல்ல. 8ஆம் வாய்ப்பால் 12 வராது. அப்போ 12 மீசிமா இல்லை. ஓகேவா? 12 வந்து எல்சிஎம் இல்லை. அப்போ என்ன சார் செய்யணும்? இந்த 12ஆம் வாய்ப்பால் அடுத்த நம்பர் என்னங்க? 24ஆங்க. 12ஆம் வாய்ப்பால் அடுத்த நம்பர் என்ன? 24 தானே. 8ஆம் வாய்ப்பால் 24 வருமாப்பா? வரும்ல. 8ஆம் வாய்ப்பால் 12 வராது. ஆனால் 12ஓட அடுத்த நம்பர் என்ன? 24. கரெக்டா? நெக்ஸ்ட் நம்பர்னா 1, 2, 3ல நெக்ஸ்ட் நம்பரில் 12ஆம் வாய்ப்பால் அடுத்த நம்பர் என்ன? 24. ஸோ 8ஆம் வாய்ப்பால் 24 வருமானு கேட்டால் வரும்ல. அப்போ எல்சிஎம் 24ங்க. அவ்வளோதான். இங்கே 2 நம்பர் குத்தனால அந்த 2 நம்பர் வச்சே சம் போடுறேன். 4 நம்பர் குத்தா 4 நம்பருமே வரணும். ஓகேவா? அந்த லாஜிக் புரிஞ்சுங்க. ஸோ 8ஆம் வாய்ப்பால் எனக்கு 24 வரும். கரெக்டா? அதனால் 24 தான் எல்சிஎம். இப்போ பாருமா, இங்கே 8ஆம் வாய்ப்பால் 24 எத்தனை முறை வரும்னா 3 முறை வருமா? கரெக்டா? 3 முறை வரும். அந்த 3ஆல் அதுக்கு மேலே இருக்கிற இந்த 1 பெருக்குனா 1 3 3. 12ஆம் வாய்ப்பால் 24 வந்து 2 முறை வரும். அந்த 2ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 1 பெருக்குனா 1 2 2 ஈக்குவல் டு 1/b. ஸோ 3ல் 2 கழிச்சா 1. அப்போ 1/24 ஈக்குவல் டு 1/b. சரியா? இதை தலைக்கையாக எழுதுனா b ஈக்குவல் டு 24 நாள். பி மட்டும் தனியாக அந்த வேலையை 24 நாளில் செஞ்சுருப்பார். ஓகேவா? இப்போ கொஷினில் இதுதான் புக்கில் கொடுத்துருக்குற மெத்தட். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த மாதிரி சம்மை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, கொஷினில் கேட்டது என்ன? ஏ மட்டும் தனியாக, பி மட்டும் தனியாக, அதாவது ஏ அலோன், பி அலோன், இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சார் சால்வ் பண்ணோம்? ரொம்ப ஈஸிங்க. ஒர்க்கிங் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம்? எக்ஸ் ப்ளஸ், அதாவது xy/x+y. அங்கே x+yன்னு வந்துச்சு 2 பேரும் சேர்ந்துன்றனால. யாராவது ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க, xy/x-y அப்படின்றது ஃபார்முலா. ஓகேவா? யாராவது ஒருத்தரை மட்டும் சொன்னால், அதாவது ஏ அலோன், பி அலோன்னு சொல்லிட்டு தனித்தனியாக யாராவது ஒருத்தரை கேட்டால் அப்போ என்ன செய்யணும்?
எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கீழே வந்துடும். ஓகேவா? இங்கே கொஷினில் பாருங்கள், பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாருன்னு தான் கேட்குறாங்க. அப்போது இது XY பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்மேட் அப்படின்னு நம்மளா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் எக்ஸுன்றது யார் சார்? இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்காங்களாப்பா? இல்லை, இது ஏ ப்ளஸ் பியா, ஏவா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா? அந்த 2 நம்பரில் பெரிய நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துங்க. ஸோ பெரிய நம்பர் இங்கே 12, அது எக்ஸு. சின்ன நம்பர் 8. ஓகேவா? கீழே 12 மைனஸ் 8. ஸோ 12 × 8 பை 4ன்னு வரும். ஒரு நாள் 4, 3 நாள் 12. அப்போ 3ஐயும் 8ஐயும் பெருக்குனா 24 நாள் அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A is twice as good as B in completing a work. Both A and B will complete the work together in 14 days. Therefore, how many days to complete that work by A alone அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிம்மா, இந்த கொஷனில் A என்பவர் B என்பவரை காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினில் இதை ரேஷியோ மெத்தடில் போடலாம். சரியா? இப்போ நான் ரேஷியோ மெத்தடில் போட போகிறதில்ல. நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன? கொஷினில் 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து அப்படின்னா என்ன ஃபார்முலா சொன்னோம்? XY பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா? இதுதான் 14 நாள். புரியுதா பாருங்கள்? ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அண்ட் பி வில் கம்ப்ளீட் த ஒர்க் டுகெதர் இன் 14 days. ஸோ ஒர்க்கிங் டுகெதர்னால் நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? XY பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதுதான் 14 நாள். கரெக்டா? ஸோ இதில் நான் யாரை எக்ஸுன்னு எடுத்துக்க போகிறேன், யாரை 2xன்னு எடுத்துக்க போகிறேன், இந்த லாஜிக் தெரியணும். பாருமா, இதில் இதுக்கு என்ன சார் மீனிங்கு? ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். இதுக்கு என்ன மீனிங்? தெளிவாக புரிஞ்சுங்க. பி ஒரு வேலையை செய்ய 20 நாள் எடுத்துக்கிறார்னா ஏ அந்த வேலையை 10 நாளில் முடிக்கணும். அதுதான் 2 மடங்கு திறமையானவர். ட்வைஸ் ஆஸ் குட் ஆஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு என்ன மீனிங்கு? ஏ அதாவது பி ஒரு வேலையை செய்ய 20 நாள் எடுத்துக்கிட்டா ஏ அந்த வேலையை 10 நாளில் முடிக்கணும். சரியா? நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதை இல்லைனா இப்படி மாற்றி சொல்லாமே. என்னன்னா, பி ஒரு வேலையை பி ஒரு நேரத்தில் ஒரு சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். ஏ அந்த நேரத்தில் 2 சாக்லேட் சாப்பிட்றாரு. அதனால தான் 2 மடங்கு திறமையானவர் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுங்கப்பா, 2 மடங்கு திறமையானவர், 3 மடங்கு திறமையானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை விட இவங்க கம்மியான நேரத்தில் அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். திறமையானவர் அப்படின்றது இந்த இடத்துல கம்மியான நேரத்தில் அந்த வேலையை முடிக்கணும். சரியா? மற்றவங்கள விட நம்ம சீக்கிரமாக அந்த வேலையை முடித்தாதான் அவங்கள விட நம்ம திறமையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் பிரகாரம் நான் என்ன செய்கிறேன்னா, இதில் ஏவை எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன், பியை 2xன்னு எடுத்துக்கிறேன். நான் இவ்வளோ நேரம் சொன்ன விளக்கம் இந்த 2 வார்த்தைகளுக்காக தான், இந்த 2 எழுத்துக்காக தான். என்ன சார், ஏ தானே 2 மடங்கு திறமையானவர், அப்போ ஏக்கு தானே நீங்கள் 2x போடணும், பிக்கு எக்ஸு தானே போடணும், மாற்றி ஏன் போட்டிருக்கீங்க? சம்மு முடியும் போது உங்களுக்கே இது புரியும். இப்போ கவனிங்க, நான் என்ன செய்கிறேன்னா, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுன்னே வச்சுக்கிறேன், ஒய்க்கு பதிலாக 2xன்னு எடுத்துக்கிறேன். சரியா? கீழே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுன்னே வச்சுக்கிறேன், ஒய்க்கு பதிலாக 2xன்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு 14. ஸோ 2x² பை 3x ஈக்குவல் டு 14. கரெக்டா? எக்ஸுக்கு எக்ஸ் அதிர்ஷ்டம். 2 7 14. கரெக்டா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? வகுத்தல் இருக்கிற 3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் ஆகும்.
அப்போ 7 3 21 ஸோ 21 டேஸ்ன்னு வருது. இந்த 21 நாள் அப்படின்றது யாரை குறிக்குது? நான் எக்ஸுன்னு எடுத்தது ஏவை, கரெக்டா? அப்போ ஏ வந்து அந்த வேலையை 21 நாளில் செஞ்சிருப்பார். ஓகேவா? உங்களுக்கு டவுட்டுன்னா பியை கண்டுபிடிச்சிங்க. பி வந்து 2xன்னு சொல்லியிருக்காங்களாமா. அப்போ 2 × 21ன்னு போட்டிங்கன்னா 42 நாள். ஓகேவா? ஏன் ஏவை வந்து எக்ஸுன்னும் பியை 2xன்னும் எடுத்தனா, இங்கே பாருங்களேன், பி 42 நாள் செஞ்ச வேலையை தான் ஏ 21 நாளில் முடிக்கிறாரு. அதனால தான் பியை விட ஏ 2 மடங்கு திறமையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரியுதா? பி 42 நாள் செஞ்ச வேலையை ஏ 21 நாள், பாதி நாளில் முடிக்கிறாரு. அதனால தான் அவர் 2 மடங்கு திறமையானவர். ஓகேவா? ஸோ அப்போது ஏ வந்து அந்த வேலையை 21 நாளில் முடிச்சிருப்பார். கொஷின் கேட்டது ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருன்னு தான் 21 நாள் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் நீங்கள் போட்ட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்கிறீங்களா? ஸோ 2 பேருமே நம்ம ட்ரை பண்ணிகிட்டே வருவோம். நான் ஒரு பக்கம் ஐடியாஸ் தரேன், நீங்கள் ஒரு சைடு வந்து என்ன செய்யுங்க, அதே மாடலில் என்ன சம் வந்தால் உங்களுக்கும் ப்ராக்டிஸ் தரேன். ஸோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ண தான் மேக்ஸ் ஈஸி ஆகும். ஓகேவா? ஸோ பாருங்களேன், நான் ஐடியாஸ் மட்டும் தந்துடுறேன். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு திறமையானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 மடங்கு திறமையானவரா? சரியா? அப்போது என்ன அர்த்தம்? ஏன்ற ஒரு ஆள் பியை விட 3 மடங்கு திறமையானவர்னா ஏ பி வந்து ஒரு வேலையை 30 நாளில் முடிக்கிறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க, பி ஒரு வேலையை 30 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஏ அந்த வேலையை 10 நாளில் முடிச்சிருவாங்க. அதுதான் 3 மடங்கு திறமையானவர். ஓகேவா? புரியுதா? ஸோ பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாங்கன்னா, இது புரியும் பாருங்க. பி வந்து ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஏ அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? 24/3ன்னு போட்டிங்கன்னா 8 நாளில் முடிச்சிருப்பாங்க. கரெக்டா? 8 நாளில் முடிச்சிருப்பாங்க. ஏ 8 நாள் செஞ்ச வேலையை தான் பி 24 நாள் செஞ்சுருக்காங்க. அதனால தான் பியை விட ஏ 3 மடங்கு திறமையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் லாஜிக். இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு. சரியா? அதில் அப்ளை பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் ஐடியா தராமல் இல்லைங்க, ஐடியா தந்து தான் சொல்கிறேன். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இது புக்கில் இருக்கிற சம்மா. Carpenter A takes 15 minutes to fit the parts of a chair while Carpenter B takes 3 minutes more than A to do the same work. Working together, how long will it take for them to fit the parts for 22 chairs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொருத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏவை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறார். அவ்வளோதான். இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலிகளின் பாகங்களை பொருத்த எவ்வளவு நேரமாகும்? இதுதானம்மா கொஷினு. இப்போ இதை நான் என்ன செய்கிறேன்னா, தச்சர் ஏ ஆனவர் பாருங்க, ஏ வந்தால் ஒரு வேலையை செய்ய 15 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. பி வந்து அதே வேலையை செய்ய ஏவை விட பி ஆனவர் தச்சர் ஏவை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறாரு. இவர் 5 நிமிஷம் செய்கிற வேலையை இவர் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாருன்னா 18 நிமிஷத்தில் முடிப்பாரா? கரெக்டா? 18 நிமிஷத்தில் முடிப்பார். 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு 22 நாற்காலிகளின் பாகங்களை எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க? இதுதானம்மா கொஷினு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, 2 பேரும் சேர்ந்து அப்படின்னா என்ன ஃபார்முலா? xy/x + y. நல்லா புரிஞ்சுங்க,
இந்த xy/x+yன்றது ஒரு நாற்காலிக்கு, ஓகேவா? ஒரு நாற்காலியை ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபிட் பண்ண எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது xy/x+y. சரியா? எனக்கு மொத்தம் எத்தனை நாற்காலி கொடுத்துருக்காங்க? 22 நாற்காலி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 22 நாற்காலியுமே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஃபிட் பண்ண போகிறாங்க. ஒரு நாற்காலிக்கு xy/x+yனா 22 நாற்காலிக்கு 22 இன்ட்டு xy/x+y. கரெக்டா? ஸோ அப்போ 22 இன்ட்டு எக்ஸ் வந்து 15, ஒய் 18 பை 15 + 18. ஓகேவா? ஸோ 22 இது 5, 18 கீழே இதை ஆட் பண்ணால் 33மா. ஸோ இதை நான் 11ஆம் வாய்ப்பாடில் அதிக்கிறேன்னா இது 2 முறை, இது 3 முறையா? கரெக்டா? அதே போல் 3ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை, இது 5 முறை. ஸோ என்னென்ன நம்பர் இருக்குது? 2, 5, 18. 2, 5, 10, 18 இருக்குன்னா 180. ஸோ 180 மினிட்ஸ் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஏன்னா கொஷினில் இங்கே ரெண்டுமே மினிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வர ஆன்சரும் மினிட்ஸில் தான் வரும். ஓகேவா? 180 நிமிஷம். இல்லைனா இதை 3 ஹார்ஸ்னு சொல்லலாம், அது ஆப்ஷனை பொறுத்தது. 3 மணி நேரம்னு சொல்லலாம், அது ஆப்ஷனை பொறுத்தது. ஓகேவா? ஸோ இங்கே 180 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 180 மினிட்ஸ் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன். பாருங்க, A alone can do a piece of work in x days. A and B together can do the same work in x-12 days. B alone can do it x+15 days. Then find the value of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்கிறாங்க? x-12 டேஸ் செய்கிறாங்களா? ஸோ ஃபார்முலா xy/x+y ஈக்குவல் டு x-12. இது புரியுதா? பாருங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை, அதாவது ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை x-12 டேஸில் செய்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னா என்ன ஃபார்முலா? xy/x+y தானே. அப்போ அதுதான் x-12. ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன்னா, A கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் x டேஸா. ஸோ இது ஏமா, ஏ வந்து அந்த வேலையை எக்ஸ் டேஸில் செய்கிறாரு. அதே போல் பி வந்து அந்த வேலையை x+15 டேஸில் செய்கிறாரா. அப்போ இந்த எக்ஸை எக்ஸுன்னே வச்சுக்கிறேன், இந்த x+15 ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு தான், ஒய்க்கு பதிலாக x+15. கீழேயும் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு தான், ஒய்க்கு பதிலாக x+15 ஈக்குவல் டு x-12. இதை உள்ள பெருக்குங்க, எக்ஸையும் பெருக்குனா x², எக்ஸோட 15 மல்டிப்ளை பண்ணால் 15x, கீழே எக்ஸையும் ஆட் பண்ணால் 2x + 15 ஈக்குவல் டு x-12. சரியா? ஸோ இங்கே x² + 15x ஈக்குவல் டு, இது இந்த சைடு போகும்போது பெருக்கல் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போது x-12 இன்ட்டு 2x + 15. ஸோ இதை உள்ள பெருக்குங்கம்மா, x² + 15x ஈக்குவல் டு இந்த எக்ஸால் இந்த ரெண்டு வேல்யூமே பெருக்கணும். ஸோ எக்ஸோட 2xஐ பெருக்குனா 2x², எக்ஸோட 15 பெருக்குனா 15x. சரியா? இப்போ எக்ஸோட வேல்யூ முடிஞ்சுதா? இந்த 12ஆல் இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும். 12ஆல் 2 பெருக்குனா 24x, மைனஸ் இருக்கிறதுனால -24xன்னு எழுதிக்கிறேன். 12ஆல் 15 பெருக்கிறேன். சரியா? பெருக்குனா 180. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்றதுனால -180ன்னு எழுதிக்கிட்டேன். சரியா? ஸோ இப்போ என்ன செய்யலான்னா, எல்லாரையும் இந்த சைடு கொண்டு வரேன். அதாவது இவங்க எல்லாரும் இந்த சைடு வராங்க. அப்போ என்ன ஆகும்? 2x² + 15x -24x -180 -x² -5x
ஈக்குவல் டு 0. சரியா? இந்த ப்ளஸ் 15xக்கு மைனஸ் 15x கேன்சல். அதே போல் 2x² மைனஸ் 24x நம்பர்னு இருக்குது மைனஸ் 180 ஈக்குவல் டு 0வா? கரெக்டா? இதில் நான் 2வை வெளியே எடுக்கிறேமா? அப்படி வெளியே எடுத்தனா x² மைனஸ் 12x மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஓகே, இந்த சம்மில் பாருங்கள் ஒரு சின்ன இதுப்பா. இதில் இங்கே பாருமா 2x² x² போனால் x², கரெக்டா? மைனஸ் 24x மைனஸ் 180 ஈக்குவல் டு 0. நான் அப்படியே 2x² வச்சுட்டேன், அதனால தான் யோசிக்கிற மாதிரி வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, 1ஆல் 180 பெருக்குனா 180 தான். கீழே மைனஸ் 24 வரணும். எது அந்த 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 30 180. 30 6 முறை பெருக்குனா 180. 30லேருந்து 6 கழிச்சா 24. எனக்கு இந்த இடம் பாருங்கள் மைனஸ் 24 வருது. அப்போ இங்கே பெரிய நம்பருக்கு நான் மைனஸ் போட்டனா தான் எனக்கு மைனஸ் 24 வரும். கரெக்டா? ஸோ x² 2x இருக்குமா? ஒரு எக்ஸை மைனஸ் 30க்கும் ஒரு எக்ஸை ப்ளஸ் 6க்கும் தரேன், ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 30 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ 30. எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 6. சரியா? இல்லை மைனஸ் வந்தது ஆன்சர் இல்லை, 30 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகேவா? இது ஒரு மெத்தடு. இல்லைனா ஆப்ஷனை வச்சு எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதும் நான் சொல்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். சரியா? ஸோ பாருங்கள், இதை ஆப்ஷன் வச்சு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்துன்னா நம்ம என்னங்க சொன்னோம் ஷார்ட்கட்டு, xy பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு தானே சொன்னோம். ஸோ xy பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுதான் எக்ஸ் மைனஸ் 12 டேஸா? 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எக்ஸ் மைனஸ் 12 டேஸில் செய்கிறாங்கல்ல, கரெக்டாக? ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸே தான். ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 15, கீழேயும் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸே தான், ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 12. ஸோ இதை எழுதும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 பை 2x ப்ளஸ் 15 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 12ன்னு எழுதிக்கலாமா? இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். நான் என்ன செய்கிறேன்னா, எனக்கு அந்த மாதிரி சம் சால்வ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது சார், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா ஆப்ஷன் எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். சரியா? ஒரு ஆப்ஷனாக எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். எங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வருதோ அந்த ஆப்ஷன் ரைட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்வேன்னா, சி ஆப்ஷன் தான் ரைட்டுன்னு நமக்கு தெரியும், 30 தானே ஆன்சர் வந்தது. சரியா? சி ஆப்ஷன் தான் ரைட்டுன்னு நமக்கு தெரியும். நான் என்ன செய்கிறேன்னா, எக்ஸுக்கு பதிலாக 30ன்னு போடுறேன். அப்போ இங்கே 30 ப்ளஸ் 15ன்னு வருமா? 30 ப்ளஸ் 15 45 தானேப்பா. எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 30ன்னு போடுறேன். சரியா? அப்போ இங்கே 2 இன்ட்டு 30 ப்ளஸ் 15ன்னு வரும், ஈக்குவல் டு இங்கேயும் 30ன்னு போட்டிங்கன்னா 30 மைனஸ் 12 18ன்னு வந்துடும். ஸோ 30 இன்ட்டு 45, கீழே 2 30 60, 60ஓட 15 ஆட் பண்ணால் 75 ஈக்குவல் டு 30ல் 12 போச்சுன்னா 18. சரியா? ஸோ இதை நான் 15ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன்னா 2 முறை, இது 15ஆம் வாய்ப்பாலில் 5 முறை, கரெக்டாக? 5ஆம் வாய்ப்பாலில். அதே போல் இது 5ஆம் வாய்ப்பாலில் 1 5 5 9 5 45. ஸோ 2யும் 9யும் பெருக்குன்னா 18 தானேப்பா. ரைட் சைடும் பாருங்கள் எனக்கு 18 தான் வருது. 2 சைடும் எங்கே ஈக்குவலாக வருதோ அந்த ஆப்ஷன் ஆன்சர். சரியா? நான் ஆப்ஷன் சி எனக்கு ஆன்சர்னு தெரியும், அதனால் டைரெக்டாக ஆப்ஷன் சி செக் பண்ணேன். இது எங்கே பிரச்சனைனா, நம்ம அதிர்ஷ்டம் ஆப்ஷன் டி ஆன்சராக இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் மீதி 3 ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டமே தவிர, மற்றபடி எனக்கு ஆன்சரே வரல சார், எப்படி போடணும்னு தெரியல அப்படின்னா வேறு வழியே இல்லை, இந்த மெத்தடில் அப்ளை பண்ணிட்டு போங்க. சரியா? எங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா?
ஸோ 7 சம் பார்த்துருக்கோம். 7 சம்லேயும் ஒரு சம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்கு கொடுத்துருப்பேன். சரியா? என்னால் இதை விட ஸ்பீடாகவும் இருக்க முடியும். ஆனால் என்னுடைய நோக்கம் எத்துன்னு வந்து உங்ககிட்ட எப்படியாவது இந்த டாப்பிக்கை சேர்த்துடணும் தான். இந்த டாப்பிக்குன்னு இல்லை, மேக்ஸ் ரீசனிங்கை சேர்த்துடணும் அப்படின்னு தான். ஸோ அதனால தான் இது நம்ம சேனலு பொறுமையாக எடுத்துன்னு வந்து கூட உங்களுக்கு சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு சம்முக்கு 2 மெத்தட் இருந்தால் அந்த 2 மெத்தடையுமே சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஏன்னா எனக்கு தேவை ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம்ல. சரியா? ஒரு சிலருக்கு சார் எனக்கு கணக்கு போடுறது ஈஸி சார், நான் ஈஸியாக வந்து என்ன பண்ணுவேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற கேட்டகரி இருக்காங்க. இன்னொரு சிலர் நீ எப்படின்னா சம் கொடு, எனக்கு ஆப்ஷன் வச்சு எப்படி போட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, எனக்கு அது போதும் அப்படின்ற கேட்டகரி இருக்காங்க. நான் எல்லாரையும் பார்க்கணும். ஸோ அதனால் 2 பேருக்கும் ஏற்ற மாதிரியே நான் ஷார்ட்கட் தரேன். ஓகேவா? ஒரு சம்முக்கு என்னால் 2 மெத்தட் சொல்ல முடியும்னா அந்த 2 மெத்தடுமே சொல்கிறேன். ஒரு சில சம்முக்கு 4 மெத்தட் வரும். சரியா? அதில் எது 2 மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை சொல்லிட்டு போகிறேன். ஓகேவா? அந்த ஸ்கூல் புக் பிரகாரம் இருக்கிற மெத்தடும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது. இல்லைனா புக்கில் வேறு மெத்தட் இருக்கும், நம்ம ஒரு வேறு மெத்தட் பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த இதில் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் புக் மெத்தட் தான் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணு போங்க. அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு கற்றுக்காதீங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம்னா, மீதி இருக்கிற கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதே போல் அந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்டில் சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ச்சியாக பேக் டு பேக் நம்ம என்ன செய்யலாம், ஒரு டாப்பிக்காக மேக்ஸும் ரீசனிங்கும் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.